எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அடுத்த 48 மணி நேரம் பிக்கப் கார்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஒரு இது வந்து மூன் ஸ்டோன், சிட்ரின் கிறிஸ்டல். ஸோ பைல் 1 ஒயிட் கலர் கிறிஸ்டல், பைல் 2 திஸ் எல்லோ கலர் கிறிஸ்டல். சரியா? ஸோ ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். எல்லாருக்கும் பொருந்தலாம், பொருந்தாமல் இருக்கலாம். ரைட்? ஓகே. அண்ட் பொருந்தலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் வேறு பைல் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும். Now let's see. Start with this pile 1. யாரெல்லாம் இந்த pile 1 சூஸ் பண்ணியிருந்தீங்களோ ஒயிட் கிறிஸ்டல், உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். மோரோவர் அந்த அடுத்த 48 மணி நேரம் எப்படி இருக்க போகுது, ஹனுமான் மெசேஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீ ஹனுமான் மெசேஜஸ் பார்க்கலாம். அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 48 hours உங்களுக்கு ஸ்ரீ ஹனுமான் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீராம். சில பேருக்கு மேரேஜ் ப்ரப்போசல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாவ், சி, ஒரு ரீயூனியனுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைல் 1. Let's see. Ten of Pentacles, 5 of Wands, 8 of Wands, 5 of Pentacles, Justice, Queen of Wands. So pile 1, Renewal, 4 of Swords, the World, Hermit, still. ஸோ ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்க போகிறாரு. அவருடைய உங்களுக்கு மெசேஜ் வந்து ரீச் ஆகும். ஓகே. ஸோ மெடிடேஷன் மூலமாக கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது உங்கள்கிட்ட. அண்ட் இப்போது உங்களுடைய பவரை நீங்கள் வந்து தெரியாமல் இருக்கிறீங்க. பிகாஸ் நீங்களே வந்து மற்றவங்களுக்கு நிறைய ஒரு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களால் முடியும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 48 hours வந்து உங்களுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சில பேர் வந்து சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏஞ்சல் துணையாக இருக்கிறாங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். See here, angel is here, no? Standing behind you. உங்களுக்கு பின்னால் ஏஞ்சல் கண்டிப்பாக நிற்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க நெக்ஸ்ட்டு 48 hours. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஏதோ ஒரு செலிப்ரேஷன், ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து உங்களுக்கு நடக்க இருக்குது. ஓகேவா? ஸோ மேபி ஃபேமிலி கெட் டுகெதர் வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே ஒரு செலிப்ரேஷன், இல்லை ஒரு நியூ ப்ரப்போசல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் இது வரைக்கும் உங்களை சுற்றி ஒரு ஃபைட்டு, போராட்டம் போயிட்டே இருக்குது, ட்ராமா போயிட்டு இருக்கு. சில பேருக்கு ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கலாம். அது மூலமாக நீங்கள் இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் இஸ் தேர். ஓகேவா? ஸோ இனிமேல் எல்லாமே சரி செய்யப்படும்னு ஹனுமான் சொல்கிறார். நம்பிக்கையாக வந்துட்டு அவர்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சமர்ப்பிச்சிருங்க. ஸோ என்ன செய்யணுமோ அதை வந்து அவர் செய்வார். ஸோ ஃபைட்டெல்லாம் போயிட்டு இருக்கு, இல்லை எதுக்காக போராடிட்டு இருக்கீங்க, மனப்போராட்டம் இருக்குதா, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ்டாக போகுது நெக்ஸ்ட்டு 48 hours.
அண்ட் நீங்கள் வந்து சில பேர் கோர்ட்டு கேஸ் அப்படி ஏதாவது இருந்தாலுமே அது நியாயமான விஷயமா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வரும். அதனால நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ஒரு நியாயமாகவே நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்களுக்கு எது வந்து சரின்னு படுதோ உள் மனசில் அதுக்காக நீங்கள் நில்லுங்க. சரியா? அதாவது நீங்கள் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு தெரியுது, இதுதான் இப்படி தான் அப்படின்னா அதிலே ஸ்ட்ராங்காக இருங்க. யாரோ ஏதோ பொய் சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதில் வந்து நீங்கள் உறுதியாக இருங்க. ஓகே? ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸில் நீங்கள் நிறையா உண்மைகளை புரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா? அண்ட் எதற்காக போராடிட்டு இருக்கீங்க, இல்லை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, என்ன கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க, ஓகே, நீங்கள் எங்கே என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து வரப்போகுது. ரைட்? ஸோ 2 இடத்துல ஏஞ்சல் இருக்காங்க கண்டிப்பாக. நம்பர் 1, 3 இங்கே வேறு நம்ம பார்த்தோம் ஹெர்மிட். பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வந்து நீங்கள் ஏஞ்சலை நம்பக்கூடிய பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் குலதெய்வத்தை ரொம்ப விரும்பக்கூடிய பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பார்க்குறவங்க மேபி ஸ்ரீ ஹனுமான் மேலே ரொம்ப பக்தியோடு இருக்கிற சான்ஸ் இருக்குது. இங்கேயும் ஏஞ்சல், நிறைய ஏஞ்சல் கார்டு இருந்திருக்கு. ஓகே, பிகாஸ் இது ஏஞ்சல் டெக்கு எனிகோ யூ ஆர் கெட்டிங் 1 2 3 4 5 ரைட். ஏஞ்சல் உள்ளே இருக்காங்க. ஐ மீன் உங்கள் லைஃப்பில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் விரும்புகிற அந்த தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. குவீன் ஆஃப் வான்ஸ். எஸ், நான் என்ன பார்க்குறேன்னா மேபி சில பேருக்கு ஏதோ ஒரு பர்சன் வந்து சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்க விரும்புகிறத செய்கிறதுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்கலாம். அதாவது ஒரு உண்மை இல்லாத விஷயங்களை வந்து தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நியாயம் பிறக்கும். ஓகேவா? அண்ட் உங்களுடைய கவலைகள் வந்து தீரப்போகுது அப்படின்றத நான் பார்க்குறேன். அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம், நீங்கள் நிறைய உங்களை கவனிங்க, உங்களுக்கு தேவையானதை பண்ணுங்க. ஓகேவா? உங்களே நீங்கள் நம்பாமல் இருக்கீங்களா, அது என்ன அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். ரைட்? ஸோ நம்புங்க. அண்ட் உங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மோரோவர் ஸ்ரீ ஹனுமான் உங்களோட இருக்கும்போது உங்கள் பவருக்கு என்ன குறை இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஸோ சில பேர் வந்து கரியர் அண்ட் பர்சனல் ரெண்டையும் வந்துட்டு இம்பேலன்ஸ்டாக வச்சுருக்கீங்களா? ஐ மீன் பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்குதா பாருங்கள். அன்பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸில் நீங்கள் அதிகமான வேலை இருக்குது உங்களுக்கு. மேபி ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம். ஸோ வெளியிலே உங்களுக்கு ஒர்க் இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் நிறைய ஒர்க் இருக்கலாம். பர்சனலாக ஃபேமிலி கவனிச்சிக்கிறது கம்மியாகுதா பாருங்கள், அதை சரி பண்ணுங்கள். ஓகேவா? அப்படிங்கும்போது உங்களுக்கு மனப்போராட்டங்கள் வந்து சரியாகும். சரியா? அந்த மாதிரி கரெக்டாக ஃபுட் எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்கள். ஓகே? அண்ட் நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வருது. சில பேருக்கு வந்து கம்யூனிகேஷன் வருது. ரைட்? அண்ட் ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சில வாய்ப்புகள் வருது. சப்போஸ் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு வருது. ஓகே? நிறைய விஷயம் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட் ஆர் சம் வாட் ஏதோ பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறீங்க. அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? எந்த ஒரு சின்ன ஒரு சக்ஸஸையும் நீங்கள் ஒரு நன்றி சொல்லுங்கள். அண்ட் அதை கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். சரியா? ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஸ்ரீ ஹனுமான் வந்து கொடுக்க போகிறாரு. ஓகே? ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ் வந்து நீங்கள் இப்போ சப்போஸ் பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது சரியோ அது வந்து நடக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. ஸோ வேர்ல்டு பார்க்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒரு நியூ பிகினிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மறுபடியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக வந்துட்டு அது அவங்க உங்கள்கிட்ட சரியாக நடந்துக்கிறாங்களா, ஓகேவா, சரியாக தான் இருக்குதா அந்த ரிலேஷன்ஷிப், அதை பொறுத்து. ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரீயூனியன் இருக்கும், சரியா? பிகாஸ் ஹனுமான் வந்துட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ உங்கள்கிட்டருந்து காப்பாற்றுறாங்க உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவங்கள அவர் வந்து அவங்கள்ட்டேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, ஓகேவா? ஸோ உங்களுடைய பர்சன் வந்து எந்த அளவுக்கு இருக்காங்க, கரெக்டாக நீங்களும் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, அது வந்து கண்டிப்பாக சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் இருக்கும், சரியா? அண்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்துவார், ஓகேவா? ஸோ நீங்கள் மனசளவில் வந்துட்டு ஒரு பாரம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த பர்சன் வந்து மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பாரம் வந்து போயிடும், ஹீல் ஆகிடுவீங்க, ஓகேவா? ஹீல் ஆகிட்டா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும், உங்களுக்கே புரிய வரும். ஸோ ஹீலிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறார். ஸோ யூ ப்ளீஸ் டூ மெடிடேஷன். எனக்கு இங்கே ஓவராலாக சென்ட்ரலில் வேர்ல்டு இருக்கனால ஏதோ ஒரு விஷயத்தில் நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸில் உங்களுக்கான வெற்றி இருக்குது. ஸோ இருக்கிற போராட்டம்னு நினைக்காம அதை வந்துட்டு நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்குது, ஓகேவா? அண்ட் பிரச்சனைகளை நினச்சி ரொம்ப ரொம்ப யோசிக்க தேவையில்ல. யூ ஜஸ்ட் லீவ் சம் ஸ்பேஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வாட் டஸ் தி ஹனுமான் வாண்ட் டு கிவ் யூ? உங்களுக்கு என்ன வேற தர இருக்கிறார் பார்க்கலாம். தர்றாரா, சொல்றாரா? வாட் இஸ் தட்? ராம், வாவ், எக்ஸலண்ட்ங்க, wonderful, wonderful. Don't miss this video. A stubborn, aggressive person. இதே ராம் ஸ்ரீ ஹனுமான் மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ராம் அப்படின்றே வருது. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு பர்சன் ரொம்ப ஸ்டபர்னாக இருக்கலாம், அவங்க சொல்கிறது தான் அப்படின்னா ஓகே, ஒரு வித மாற்றம் இல்லாமல் அவங்க வந்து அதில் வந்து ஒரு அவங்களால ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். ரெகக்னிஷன், ரிவார்ட் ஃபார் மெரிட், பேஸ்கெட், வாவ், பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இங்கே வேர்ல்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற ஒரு ரெகக்னிஷன், ரிவார்டு வந்து கிடைக்க போகுது, ஓகே? ஸோ நீங்கள் யார் அப்படின்றது வந்து அதுக்கு ஏற்ற மரியாதையை வந்து கொடுப்பாங்க. ஏப்ரல் ஏதாவது நடந்திருக்கலாம், அதுக்குரிய ரிசல்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு, இல்லை கம்மிங் ஏப்ரல் சில பேருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கிரேட் பர்சனல் சாரோ, கெட் பேக் டு த பேசிக்ஸ், ரைட்? ஸோ உங்கள் கவலைகள்லேருந்து உங்களை விடுவிச்சு ஒரு நார்மலான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. ஹார்ட் ஒர்க் அஹெட், ஓகே? சில விஷயங்களை வந்து நீங்கள் கவனிக்காமல் இருக்கிறீங்க, உங்களோட எஃபர்ட் போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போடுங்க. மேரேஜ், வாவ், இங்கே ஏற்கனவே பார்த்தோம் 10 of Pentacles இருந்தது, ஓகே? ஸோ சில பேருக்கு மேரேஜ் ரிலேட்டடாக குட் நியூஸ் வரும், ரைட்டா? ஓகே, ஸோ மேரேஜுக்கான ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு, மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ்க்கான ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஃபினான்ஷியல் கெயின் யூஸ்வலி கம்மிங் ஃப்ரம் சம்திங் யூ டிட் இன் த பாஸ்ட், வாவ். நீங்கள் அதான் நீங்கள் ஏற்கனவே ரெகக்னேஷன் ரிவார்டு பார்த்தோம். அண்ட் ஸோ எப்படி இருக்குதுன்னா ஃபினான்ஷியல் கெயின், ரைட்? உங்களுக்கு பணம் வர வேண்டி இருக்குதுன்னா வரும், இல்லை அது வர்றது நீங்கள் உங்கள் உழைப்பை போட்டு காத்துட்ருக்கீங்கன்னா அதில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகும், அது மூலமாக வந்து உங்களுக்கு மணி வரும், ஓகேவா? ஓகே,
உங்களுக்கான ஒரே ஒரு கைடன்ஸ் எடுப்போமா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பார்க்கலாம். ஸ்ரீ ஹனுமான் அவர் சைடு அவர் செய்யக்கூடியதை செய்ய தயாரா இருக்காரு. நீங்க என்ன பண்ணணும்? லெட்ஸ் see. endings are inevitable. சில முடிவுகளை வந்து தவிர்க்க முடியாது. அடுத்து ஒரு நியூ பிகினிங்காக அது வந்து இருக்கும். அது நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். அண்ட் உங்கள் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே பார்த்தோம் உங்களுடைய பவர் என்னன்னு. அது வந்து என்லெஸ். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கான்ஃபிடென்ஸாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களை நம்புறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களால் ஜெயிக்க முடியும். உங்களால் வந்து க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும். ஓகேவா? இட் கம்ஸ் வித் டைம் அண்ட் பேஷன்ஸ், ப்ராக்டிஸ், ரைட்? ஸோ பொறுமையாக இருங்க. ஏதோ ஒரு புது ஸ்கில்லை வளர்க்குறீங்க அப்படின்னா கூட மேபி ஒரு பொறுமை இல்லாமல் இருக்கலாம், ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா உடனடியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கலாம். ஸோ பொறுமையாக இருங்க. கண்டினியூஸ் உங்களுடைய ப்ராக்டிஸ் எடுங்க. நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ வேற என்ன கைடன்ஸ் பார்க்கலாம். அவர் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் த்ரூ சீதா தேவின்னு எனக்கு தோணுது. லீப் ஆஃப் ஃபெய்த், டேக் எ ரிஸ்க் அண்ட் புட் யுவர் ஹார்ட் ட்ரூ டிசைர் இன் டு ஆக்ஷன். தெர் இஸ் நோ நீட் டு ஹரி ஆர் ஃபோர்ஸ் திங்ஸ் டு ஹேப்பன். எவ்ரி திங் இஸ் அக்கரிங் இன் பெர்ஃபெக்ட் டைமிங். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜஸாக இருக்குது பைல்வான். ஸோ ஒரி பண்ண வேண்டாம். எதுவும் ரொம்ப அவசரமாக நடக்கணும்னு இல்லை. பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக அதுக்கான டைமிங்கில் அது நடக்கும், நடந்தே தீரும். ரைட்? ஸோ உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆக்ஷன் எடுங்க. ஓகேவா? கொஞ்சம் ரிஸ்க்கை பற்றி யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக எடுங்க. ஓகே? யுவர் சேனல் ஃபார் டிவைன் ஹீலிங் பவர். கண்டிப்பாக வந்து பைல்வான் நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணக்கூடிய பவர் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் அதை நீங்கள் பண்ணலாம். ரைட்? சர்வீஸ் லீட்ஸ் டு காட். ரைட்? மற்றவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது அதுதான் வந்து கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ வேற என்ன? ஏஞ்சல் ஆன்சர்ஸ். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். வெயிட். சரியா? வெயிட். கம்யூனிகேட் கிளியர்லி. யூ ஆர் ரெடி. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ரைட்? ஸோ பொறுமையாக இருங்க. உங்களுக்கான ரெசல்யூஷன் வந்து கிடைக்கும். ரைட்? கம்யூனிகேட் கிளியர்லி. சப்போஸ் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக அது வந்து தெளிவான முறையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட்? உங்களுக்கு ஸோ நீங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்கு எஸ் சொல்கிறாங்க, வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? நீங்கள் எப்போது மனதளவுலே சரி முழு மனசாக வந்து எப்போ தயாராகிறீங்களோ அப்போது வந்துட்டு உங்களுக்கான விஷயங்கள் சரி செய்யப்படும். ஓகேவா? ஸோ பிகாஸ் நீங்கள் ஹீலிங் அலோவ் பண்ணணும். அவங்கள மன்னிக்கணும். சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் அந்த பர்சனை மன்னிக்கணும். அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அமைதியாகணும். அப்படிங்கும்போது ரைட் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ரைட்? Okay, Pile1. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye-bye. Hi, Pile2. யாரெல்லாம் இந்த yellow color crystal choose பண்ணிருந்தீங்களோ golden yellow citrus. Right. Okay. I think so. உங்களுக்கான மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். From Sri Hanuman. Right? ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? பார்க்கலாம். Page of Cups. Some offer. நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ஆஃபர் உங்களுக்கு வந்து வரும். ரைட்? சில விஷயங்கள் வந்து அருமையாக ஹீல் ஆக போகிறீங்க. நியூ பிகினிங் தெரியுது. ஸ்டார் மாதிரி ஜொலிக்க போகிறீங்க. ஸோ Pile2, let's see next 48 hours வந்து உங்களுக்கு ஹனுமான் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமான் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ், பிளெஸிங்ஸ், கைடன்ஸ்
என்ன பார்க்க நெக்ஸ்ட் 48 hours உங்களுக்கு எப்படி இருக்க போகுது. வாவ் தி எம்பரஸ். நோட் பண்ணி பாருங்க, நிறையா வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது அண்ட் உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் இருக்க போகுது. ப்ரெக்னென்சிக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அண்ட் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகுது. சரியா? அண்ட் ப்ரமோஷன் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு ஜஸ்டிஸ் சூப்பர். உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்பட போகுது. ஸ்ரீ ஹனுமான் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் அண்ட் உங்களுக்கான வந்து ஹாப்பினஸ் வந்து கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப தயாரா இருக்கிறாங்க. Five of Swords, 6 of Wands, success. என்னங்க இது செம்ம. 9 of Cups, Queen of Swords. இப்போ உங்களை ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சா போதும். இப்போ சம்வாட் ஒரு ஈகோ இஷ்யூஸ் இருக்கலாம். நீங்கள் பேசக்கூடியவங்க இல்லை உங்கள் பார்ட்னர் இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல, ரைட்? அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. 4 of Wands. சில பேருக்கு வந்து மேரேஜ் ப்ரப்போசல் வரும், பட் கொஞ்சம் டிலே வருது. பிகாஸ் இது இங்கே வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேவா? அண்ட் ரீயூனியன் இல்லை நியூ பிகினிங் எதுவானாலும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும். அது வந்து ஜஸ்டிஸ் சரியான பட்சத்தில் இருக்கும் பொழுது. ஓகே, கண்டிப்பாக அதில் ஒரு நியாயமான ஒரு ஆசை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நிறைவேற்றப்படும். உங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. அண்ட் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நேரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையற்ற ஆசைகளை நீங்களே வந்து கட் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் 48 hours. எது வந்து உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது, எது உங்களுக்கு தேவையானது அப்படின்ற ஒரு உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா? 6 of Wands பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் போட்ட உழைப்பில் ஒரு சக்ஸஸ் இருக்குது, ரைட்? நீங்கள் உங்களுடைய அந்த நல்ல செயல்கள் வெளியே தெரியும். ஓகே, ப்ரமோஷன், அவார்ட்ஸு, ஸ்காலர்ஷிப்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப். ஃபர்ஸ்ட் எம்ப்ரஸ் பார்த்தோம், அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு சக்ஸஸும் விக்ட்ரி 6 of Wands இருக்குது. சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது அப்படின்றது டபுள் கன்ஃபர்மேஷன். அண்ட் இங்கே 2 of Cups, 6 of Cups, right? 6 of Cups, 8 of Pentacles, King of Cups. வாவ், ஓவரால் எனர்ஜி ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நாள் முன்னால் மீட் பண்ண ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்க ரொம்ப உங்கள் மேலே அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த மீட்டிங்க்கு வந்து 2 பேருமே உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஓகே, சம்வாட் சில பேருக்கு இது பொருந்த வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு 8 of Pentacles பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் 48 hours வந்து கண்டிப்பாக மணி விஷயமா, மணி ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுவீங்க. சரியா? எஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் உங்களுடைய ரொம்ப ஆர்வமாக உங்களுடைய எஃபோர்ட் போடுவீங்க. ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்டை உங்களுடைய ப்ராஜெக்டை ஒரு ஸ்டால் போடலாம், ஒரு எக்ஸிபிஷன் லைக் தட். அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. ரொம்ப எக்ஸலண்ட், ரைட்? நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சுற்றி இருக்கிறவங்க ட்ராமா பண்ணலாம், ஆர்கியூ பண்ணலாம். அதில் மட்டும் ஒரு கவனத்தோடு இருங்க. ஓகே, ஸோ கிங் ஆஃப் கப்ஸ் இருக்கு. சம்வாட் ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அமையும் உங்களுக்கு. மேபி சில பேர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உண்மை இருக்குதா இல்லையா, சிங்கிள்ஸாக இருக்கலாம் நீங்கள், இல்லை ஒரு பார்ட்னர் தேடுறவங்களா இருக்கலாம். ஃபார் சம் இது ஓகேவா?
நீங்கள் வந்து சரியானவங்களா இல்லையா அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்கும்போது அது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு அதை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? சில பேருக்கு அவங்க ஆல்ரெடி பிரேக்கப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் கால் மெசேஜ் வரலாம், கிஃப்ட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹார்மோனியஸ் ஒரு நல்ல ஒரு ஒத்தக்கொத்த ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை வந்து ஏஞ்சல் உருவாக்கி தராங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ ஸ்ரீ ஹனுமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இங்கே பின்னால் ஏஞ்சல், ஹியர் ஆல்சோ ஏஞ்சல் இஸ் தேர். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸில் வந்து நீங்கள் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள், தேவையற்ற விஷயங்களை வந்துட்டு நீங்களே அவாய்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ தேட் உங்களுக்கு எது இப்போது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறீங்க. சரியா? ஸோ உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் இருக்கும், பாராட்டு இருக்கும். You'll be receiving or giving a wow precious gift, right? somewhat உங்களுக்கு ஒரு gift ஒன்று நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அது மேபி ஐ ஃபீல் ஃபார் சம் இந்த ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ட் வந்து வரலாம். லில்லி, ஸ்பிரிச்சுவல் லவ், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபினான்சியல் கெயின். ஸோ உங்களுடைய ஸோ மணி ரிலேட்டடாக ஒரு அபண்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்டே பார்த்தோம் எம்ப்ரஸ், அது மாதிரி இங்கே பார்த்துருக்கோம் விக்ட்ரி, எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பழைய நிலைக்கு திரும்ப போகிறீங்க. எ ஜேர்னி ஐதர் ஃபிசிக்கல் ஆர் மென்டல். ஏதோ ஒரு நெக்ஸ்ட்டு 48 ஹவர்ஸில் ஒரு ட்ராவல் இருக்க சான்ஸ் இருக்கும். ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை சம்வாட் மென்டல். ரெயின்போ, கண்டிப்பாக எம்ப்ரஸ், ரெயின்போ. த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன் இஸ் ஓவர், ரைட்? உங்கள் லைஃப்பில் வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் ஒரு முடிவு வரப்போது. உங்களுக்கு கம்மிங் பிப்ரவரியில் வந்துட்டு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் மாற்றமோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மந்தாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் வந்து ஸ்ரீ ஹனுமான் கொடுக்குறாரு. சரிங்களா? அதனால் நீங்கள் அவரோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ pile 2, let's see. pile 1ல ஒரு பெரிய மிராக்கிள், எனக்கு ராம் அப்படின்னு ஒரு கார்டே வந்தது. இட்ஸ் ஷாக் ஃபார் மீ. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ், you are a magical person who can manifest your clear intention into reality. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதில் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. ஓகேவா? அதில் வந்துட்டு உங்களால் வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். சரியா? உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு வந்து நீங்கள் நடத்திக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு பவர் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. சில பேருக்கு கோர்ட்டு கேஸு ரிலேட்டடாக ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னா பொறுமையாக டீல் பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் இருக்குது. express yourself through creative activities. சரியா? ஸோ உங்களை வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க. you are applied for today and all of your tomorrow. இப்போது நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்கான பலன் இருக்கும் இல்லையா? ரைட்? So infinite supply.
நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இயற்கை கொடுக்குறாங்க, யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஈவன் நான் டிவைன் பவர்னு கூட சொல்லுவேன். பிகாஸ் இங்கே ரொம்ப அற்புதமாக வந்து பர்பிள் கலர், ரைட், சுற்றி இருக்கவங்கள சுற்றி பர்பிள் கலர் வந்து மேபி உங்களுக்கு இது ப்ளூ கலராக தெரியலாம். ஆக்சுவலி இது ரொம்ப அழகான ஒரு பர்பிள் கலர். ஸோ பர்பிள் ஐ மீன் இது வந்து இங்கே வந்து டார்க் வயலட். ஸோ இந்த பர்பிள் வந்துட்டு டிவைன் கலர், சரிங்களா? ஸோ ஐ ஃபீல் உங்களுக்கு டிவைன் பவர் உங்களை சுற்றி நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. அது உங்கள் லைஃப் வந்து மென்மேலும் மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைல் 2 உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். You are ready. Opportunity. Within few weeks in the bottom of the deck, சில வாரங்களில் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம், நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இல்லை எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ், ஓகே, வாய்ப்பு இருக்குது. காம்ப்ரமைஸ் அகெயின் அது அந்த கார்டு வந்துடுச்சு பாருங்க, வண்டா அப்படின்னு யோசிச்சு வந்துடுச்சு பாட்டமில். ஸோ வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் இஃப் யூ பிலீவ். ஸோ அதனால் பிக் ஹாப்பி சேஞ்சஸ் செம்ம. ரொமான்ஸ் இஸ் ஆல்சோ தேர், ரைட்? ஒரு சிலர் வந்துட்டு ஒரு ரொமான்ஸ்க்காக நீங்கள் ஒரு உண்மையான அன்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிறைவேறும், சரியா? அதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சில விஷயங்களை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு நல்ல ஒரு ஹாப்பி சேஞ்ச் வருது. அது வேணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்கள் நம்பக்கூடிய விஷயங்கள் நம்புறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைவேற்றப்படும், சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான மெசேஜஸ் பைல் 2. I hope this may be helpful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.